சத்யாவில் எங்கும் கிடைக்காத விலையில் ஐபோன் 13 இப்போது வெறும் ரூபாய் 47,990 மட்டுமே. இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 21ஆம் தேதி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளர் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் டெல்லியில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 இடங்களில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியிலும், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென்சென்னை தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். இதற்கிடையே இதைவிட முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த பாஜக கூட்டணியிலே சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், ஓபிஎஸ்க்கு ஒரே ஒரு தொகுதிதான், அதிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு விதிக்கப்பட்டதை அடுத்து இன்று ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை நடத்தினார். அதன் முடிவில் இன்று இரவு, அதாவது மார்ச் 21ஆம் தேதி இரவு ஓ பன்னீர்செல்வம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்று கேட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நானே போட்டியிடுகிறேன் என்று ஓபிஎஸ் இன்று முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பின்னால், அவருடைய இந்த முடிவுக்கு பின்னால் நடந்த அந்த விஷயங்கள் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நேற்று மார்ச் 20ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்துக்கு ஓபிஎஸ் சென்றார். அங்கே அவர் அண்ணாமலை உள்ளிட்ட மற்ற தலைவர்களோடு அவர் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் இப்போ டிடிவி அண்ணன் இருக்காருன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது சிறிய கட்சியோ அது பெரிய கட்சியோ ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதே போல ஐயா ஜி.கே. வாசன், அதுவும் சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற விமர்சனங்களை தாண்டி அதுவும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இதற்கு முன்னாலே போட்டியிட்டு இருக்கிறார்கள். அந்த கட்சியின் பெயரில் இனிமேலும் சைக்கிள் சின்னத்துக்கு அவர்கள் உரிமை கேட்கிறார்கள். அதே போல டிடிவி தினகரனும் குக்கர் சின்னம் கேட்கிறார். அதையும் அவருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. இப்போ நீங்க என்ன சின்னம் கேட்பீங்க? ஏனென்றால் உங்களுக்கு அதிமுக சின்னத்தையோ கொடியையோ அந்த வண்ணத்தை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. நீங்கள் அதிமுக கரை போட்ட வேட்டி கட்டினால் கூட நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்போம் என்று ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கிறார். இந்த நிலையில் உங்களுக்கு எந்த சின்னத்தில் நீங்கள் நிற்க முடியும்? அதனால உங்களுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் தர்றோம், நீங்க எங்களோட தாமரை சின்னத்தில் நின்றுங்க என்று அண்ணாமலையும் மற்ற தலைவர்களும் கேட்டபோது ஓபிஎஸ்க்கு அதிர்ச்சியாகிவிட்டது. என்னங்க, நான் இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறதுக்காக இன்ன வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டுக்கிட்டு இருக்கேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன், சிவில் நீதிமன்றத்தில் இன்னமும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, எப்படியாவது இரட்டை இலையை மீட்க வேண்டும் என்றுதான் நான் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்கேன். நீங்க போய் என்ன தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்றீங்களே, எதுக்கும் எங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட ஒரு தடவை கேட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நேற்று மாலையே அந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்று காலை மார்ச் 21ஆம் தேதி காலை சென்னை எழும்பூரிலே உள்ள ஹோட்டலில் அந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். அதிலேயும் சில முக்கியமான ஆதரவாளர்கள் அங்கே வரவில்லை. மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இன்று அவரை சரமாரியாக அவர் மேலே பல புகார்களை சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னா, அண்ணாமலை நம்மை கழுத்தறுத்து விட்டார், அதாவது எடப்பாடியோட அசைன்மெண்ட்டை தான் அண்ணாமலை இப்ப செயல்படுத்துறாரு, எடப்பாடி உங்களை அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி கட்சியில் இருந்து நீக்கினார், அதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தடை வாங்கினார். இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை உங்களுக்கு எடப்பாடியை விட மிகப்பெரிய அவமரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார், தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படின்ட்டு அதிமுகவோட நாங்கள் இன்னமும் உங்களை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்கிறோம், அப்படிப்பட்ட உங்களை தாமரை சின்னத்திலே அவர் நிற்க சொல்கிறார். இதை விட நமக்கு அவமானம் இல்லை, இந்த தேர்தலில் போட்டியே வேண்டாம், நாம வெளியே இருப்போம், 2026 பார்த்துக்கலாம், அதற்குள்ளாக இந்த தேர்தல் முடிவில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவும், அதன் பிறகு நாம் எல்லாரும் இணைவதற்கு ஒரு காலத்தின் கட்டாயம் ஏற்படும் என்று எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கொண்ட ஓபிஎஸ் அதன் பிறகு என்ன சொன்னார்னா, ஆனால் இப்போது நாம் இந்த தேர்தலை போட்டியிடாமல் கடந்து விட்டோம் என்றால் நமக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும், இந்த 1.5 மாதம் 3 மாதத்துக்கு நம்மளை பற்றி எந்த பேச்சும் இருக்காது, இதை நாம் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மீண்டும் நிர்வாகிகள், ஏங்க 2016 அம்மா இறந்த பிறகு தர்மயுத்தம் நடத்தியதிலிருந்து பாஜகவின் பேச்சைத்தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க, இதுவரை பாஜகவின் பேச்சை கேட்டு உங்களுக்கு அரசியல் லாபம் எதுவும் இல்லை, அதனால் இப்போதும் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம், அப்படி நீங்கள் போட்டியிடுவதாக அந்த ஒரு தொகுதி வாங்கிட்டு போட்டியிடுவதாக நீங்கள் முடிவெடுத்தால் நீங்களே போட்டிட்டுங்க, நாங்கள் யாரும் வரமாட்டோம் என்று ஒரு அதிர்ச்சி குண்டை
வீசியிருக்கிறார்கள். இதை பற்றி மீண்டும் இன்று தனது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார் ஓபிஎஸ். அதன் பிறகு தனது ஆதரவாளர்களை பகைத்துக் கொள்வதை விட பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து சரி நானே போட்டிடுறேன் என்ற ஒரு முடிவைத்தான் இன்று இரவு அவர் அறிவித்திருக்கிறார். இதிலே இன்னொரு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால், ராமநாதபுரம் மக்களவை தொகுதியிலே பாஜகவின் மாநில நிர்வாகியான கருப்பு முருகானந்தம் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து தேர்தல் பணி ஆற்றி வந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் இந்த சீட்டு அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில், வாய்மொழி உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர் அந்த இடத்திலே அந்த தொகுதியிலே அவர் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ் இப்போ ராமநாதபுரம் சீட்டில் நான் போட்டியிட போகிறேன் என்று அறிவித்ததை அடுத்து கருப்பு முருகானந்தமும் கோபமாக்கிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆக இவருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய லோக்கல் ஒத்துழைப்பும் இருக்காது. இந்த பக்கம் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் நிற்கிறது, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி வேட்பாளர். இந்த நிலையில் ஓபிஎஸ் ஒற்றை ஆளாக போட்டியிட முன்வந்ததற்கு காரணம், எப்படியாவது டெல்லி பாஜக மேலிடத்தின் விருப்பத்தை பூர்த்தி செய்து அதன் அடிப்படையில் இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பதுதான் இன்று வரையிலும் அவரது குறிக்கோள் என்கிறார்கள் அவரை சுற்றி இருக்கிறவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஜகவோட இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தாமரை சின்னத்தில் நின்றால் அசிங்கமாக இருக்கும் என்று ஒரு சுயேட்சை சின்னத்திலே நிற்க முடிவெடுத்திருக்கிறார். இதுவே அவர்களுடைய பாஜகவுடைய அந்த வேண்டுகோளை கிட்டத்தட்ட 50% ஏற்றுக்கொண்டதற்கு சமானம்தான். இப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறேன், இனிமேலாவது இந்த தேர்தலுக்கு இரட்டை இலைக்கு ஒரு பிரேக் கொடுங்க என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் இறுதி வேண்டுகோள். அதை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா, இரட்டை இலைக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிந்துவிடும். ஏனென்றால் மீண்டும் இன்று ஓபிஎஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலையை முடக்குமாறு ஒரு மனு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் சொல்கிற எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், நான் சொல்கிற இதை செய்யுங்கள் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய இரட்டை இலை விஷயத்தில் டிமாண்டாக இருக்கிறது. இரட்டை இலையை முடக்கியாவது நான் சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன் என்பதுதான் ஓபிஎஸ் இன்று வெளியிட்டிருக்கிற ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் என்கிறார்கள் அவரை சுற்றி இருக்கிறவர்கள். அவருடைய இந்த நிலைப்பாடு அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கே பிடிக்கவில்லை, மனம் ஒப்புக்கொள்ளவில்லை என்று வேதனையாக சொல்கிறார்கள். நாங்கள் அவர் போட்டியிட்டாலும் அங்கே போய் வேலை செய்ய வேண்டுமா என்பது பற்றி யோசித்து தான் முடிவெடுப்போம் என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ்ஐ சுற்றி இருக்கக்கூடியவர்கள். இது பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடிய நிலைமை. திமுக கூட்டணியிலே நேற்று திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலிருந்து காணொலி மூலமாக நடந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் பாய்காட் பண்ணதை நேற்று தெரிவித்திருந்தோம். இன்று அதிகாலை ஒரு 7 மணிக்கெல்லாம் அவர் சேலத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு கள்ளக்குறிச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மலையரசன், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ, ஆத்தூர் நகர செயலாளர் பாலசுப்ரமணியம், இவர்கள் எல்லாம் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் சேலத்தில் இருக்கிற சிவலிங்கம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் நேராக வேட்பாளர் மலையரசன் சிவலிங்கம் காலில் விழுந்துட்டார். விழுந்து, அண்ணா நான் சாதாரணமாக தான் விருப்பம் மனு கொடுத்தேன், என்னை வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்ட்டு எனக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் விருப்ப மனு போட்டு எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின் போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்னை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும், என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி அவர் காலில் விழுந்திருக்கிறார். இந்த வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் சிவலிங்கத்திடம் இருக்கிற நிலைமையை சொல்லி விளக்கியிருக்கிறார்கள். அதே போல் ஏற்கனவே நேற்று மாலையே முதலமைச்சர் ஸ்டாலினும் சிவலிங்கத்தை ஃபோனில் பிடித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அப்போது சிவலிங்கம், நான் என்ன தப்பு பண்ணேங்க, நான் 40 வருஷமாக கட்சியில் இருக்கேன், நேற்று வரைக்கும் நான் வேட்பாளர் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவேனா, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்களுக்கு உரிய மரியாதை உரிய கௌரவத்தை கட்சி கொடுக்கும், நீங்கள் எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நீங்கள் வேலையை பாருங்கள், நான் உத்தரவாதம் தர்றேன் என்று ஃபோனில் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து இன்று சேலத்தின் பொறுப்பு அமைச்சர் KN நேருவும் சேலம் சென்றார். சிவலிங்கம் அவரை தேடி சென்று இன்று காலையே சந்தித்தார். அதையடுத்து நடந்த அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிவலிங்கம், சேலம் வேட்பாளர் செல்வகணபதி, கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசன் இவர்கள் 2 பேரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இன்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆக அவர் சமாதானம் அடைந்து விட்டார் சார் என்று வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்கள் நமக்கு அலைபேசி செய்து உற்சாகமாக தெரிவித்திருக்கிறார்.
இந்த அடிப்படையில் அதாவது ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனே ஒரு கசப்பு அது வருது. அதை உடனடியாக அட்ரஸ் பண்ணி அதை உடனடியாக எதிர்கொண்டு அதிகாலையிலேயே கட்சி நிர்வாகிகளை அந்த அதிருப்தியாகி இருக்கக்கூடிய சிவலிங்கம் அவர்களை சென்று சந்திக்க வைத்து தானும் சிவலிங்கத்தோடு அலைபேசியிலே பேசி பொறுப்பு அமைச்சரையும் பேச வைத்து இன்று காலை அவர் வாயாலேயே அதிருப்தியான சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கத்தின் வாயாலேயே கள்ளக்குறிச்சி சேலம் வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்போம் என்று பேச வைத்திருக்கிறார் ஸ்டாலின். இப்படி அடுத்தடுத்து தேர்தல் களம் சூடாக்கி கொண்டே இருக்கிறது. நாம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.